வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சிறு தொழில் சம்பந்தமா உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். என்னோட சேனல் இப்போ தான் நீங்களாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி வாங்க போய் என்னென்னு பார்த்தலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, குட்டியாக மினியாக சின்ன பிளேஸ் இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த. நான் வந்து குட்டியாக கடை வைக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கிராமம், வெளியில் ஒரு மைல் தூரம் 1/2 மைல் தூரம் நடந்து போய் தான் எந்த பொருளுமே வாங்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கடை வைக்கலாங்க. உங்களால் முடிஞ்சது ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இந்த ஷாம்பு கண்டிப்பாக உங்கள் ஊர் வந்து வாங்குவாங்க, முட்டை, அதே போல் மசாலா ஐட்டம், வேறு முடியுமா வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மாதிரி வைக்க முடியும்னா கண்டிப்பாக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட இட்லி மாவு அரைச்சி சேல்ஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது இட்லி மாவு கண்டிப்பாக உங்களுக்கு வியாபாரம் போகும் ஃப்ரெண்ட்ஸ். பால், தயிர், ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக போகும். அதுபோல் கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சூடம், சாம்பிராணி, பத்தி, இந்த மாதிரி திருநூல், தீப்பெட்டி இதெல்லாம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே என்ன வேணால் ஸ்நாக்ஸ்லாம் நம்மளே செய்யலாம் தெரியுங்களா. நம்மளே நிறைய ஸ்நாக்ஸ் பார்த்து உங்களுக்கே நிறைய செய்ய தெரியும். அப்படி தெரியலனா கூட யூடியூப்பில் நிறைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அதை பார்த்து நம்மளே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி அதை பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். முடிஞ்சால் நம்ம மொத்தமாக பாக்கெட் வாங்கிட்டு வந்து கடையிலே உங்களுக்கு 1 மைல் தூரம் இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா கடை, அங்கேயே போயிட்டு பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா நிறையா உள்ள இருக்கும் பீஸு. நம்ம வந்து தனித்தனியாக போட்டு அதை சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் கிடைக்காத பொருள் நீங்கள் வந்து உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணாது தான் ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட வாங்குவாங்க எதுக்காக அதிகமாக கடைக்கு போகிறாங்களோ அது உங்ககிட்ட இருக்குங்கும்போது ரொம்ப தூரம் போய் வாங்குறதுக்கு பக்கத்துலேயே நம்ம வாங்கிடலான்ட்டு ஒரு ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் விற்கலாம். எப்படின்னா கடைக்கு தூரமாக போகிறதுக்கு 1 ரூபா தானே எக்ஸ்ட்ரா ஆகுது, நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப கிள்ளி கொடுக்கக்கூடாது. நம்ம தாராளமாக கொடுங்க, நல்லா சேல்ஸ் ஆகுங்க. ரொம்ப இதுக்கு இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட் கம்மியாக பண்ணி ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாபத்தை பார்த்து நம்ம இன்வெஸ்ட் அதிகமாக போட்டு செஞ்சு பாருங்கள். ஆனால் வந்து பொருள் கொடுக்கக்கூடியது நம்ம தரமாகவும் கொடுக்கணும், அவங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இப்போ காய்கறி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படின்னா ஒரு குழம்பு வைக்கிற அளவுக்கு தாராளமாக கொடுக்கணுமே ஒழிஞ்சு ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் ஊர்லேயே பாருங்கள் 1 கிலோமீட்டர் தூரம் கடை இருக்குது, அங்கே போய் ஜாமான் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இதே கொஞ்சம் டவுனுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து டபுளாக வாங்கிட்டு வரலாம் போல இருக்குது, அவ்வளோ காய்கறி கிடைக்குது. ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் லாபத்துக்கு தான் வாங்கிட்டு வராங்க. நல்லா கொடுத்தா என்னன்னு தான் சொல்கிறாங்க. நிறையா கொடுக்கும்போது அவங்களுக்கே அந்தளவுக்கு டவுனில் போய் வாங்கிட்டு வராங்க 2 மடங்கு, அவங்களே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் லாபத்தோடு தானே வச்சு விற்பாங்க. ஆனால் வந்து கிராமம்னா ரொம்ப கிள்ளி கொடுக்குறாங்க. என்னை கேட்டால் தாராளமாக கொடுங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம ஒரு மினி கடை அந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி போகுது வியாபாரம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பை பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டிப்னா மாவு பாக்கெட் சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ கடையே வச்சு பண்ணலான்ட்டு அதை தனியாகவே நம்ம மாவு கடை ரெடி பண்ணலாங்க. நம்ம வந்து அரைக்கிற விதம் இருக்குங்க. நம்ம வந்து மாவு நல்லா அரைச்சி கொடுத்தோம், இட்லி தோசை நல்லா வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லா வியாபாரம் ஆகுங்க. மாவில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக லாபம் தான் கிடைக்கும். பாக்கெட்டு 30 ரூபா, இப்போ 40 ரூபா 45 ரூபா வந்துச்சு, டவுனில் 60 ரூபான்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாவு பாக்கெட் போட்டு முடிஞ்சால் சேல்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெளியில் வந்து நம்ம லோக்கல்லே லூஸ்லேயே கிடைக்கிது, உங்களுக்கு அங்காடி அரிசிலாம் கிடைக்கிது. உங்களுக்கு 1009 வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து உளுந்து தான் காசு கொடுத்து வாங்க போகிறோம். அரைச்சா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையே இட்லியே நல்லா சொல்லிட்டு அதுக்கு வந்து சட்னியும் ஏதாவது சைடிஸ் கொடுத்து ரெடி பண்ணி நல்லா விற்க முடியும், வாங்குவாங்க, நல்லா வியாபாரம் ஆகும்னா கண்டிப்பாக இட்லி தொழிலோட செய்யலாங்க. கண்டிப்பாக வியாபாரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா பூ கட்டி வியாபாரம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் பூ கிடைக்கல, அதே கிராமத்தை தான் சொல்கிறேன். பூ வாங்கணும்னா டவுனுக்கு தான் போகணும், டவுனுக்கு போனால் தான் எங்களுக்கு பூவே கிடைக்கும், இங்கே வந்து லோக்கலில் பூ கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பூக்கடை தொழில் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூக்கடை தொழில் வந்து லாபம் தான் கிடைக்கும், நஷ்டங்கிறத பேச்சுக்கே இடம் கிடையாது. அது உங்களுக்கே தெரியும். ஒரு முளை எவ்வளோக்கு வாங்குறீங்க அப்படின்ட்டு. அது ஃபங்க்ஷன் டைம், ஃபெஸ்டிவல் டைம்லாம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு முளை 80 ரூபா 100 ரூபா கூட விற்று கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த பூவை வைக்காமலே வந்துடலாம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் ரேட்டு ஹெவியாக போகும். என்ன பண்ணுறது, சாமிக்கு வாங்கி தான் ஆகணும். தலைக்கு வாங்குறோமோ இல்லையோ நம்ம பூஜை பண்ண அந்த பூ வாங்கி தான் ஆகிறோம். அந்த பூ தொழில் நம்ம எடுத்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து டவுனுக்கு போயிட்டு இருக்கணும், ஒன்றுக்கும் வாங்குறதுக்கு பூ மாலைனாவே டவுனுக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஊரும் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த இடத்துல கிடைக்கலங்கும் போது உங்கள் ஊர் கிராமத்துலேயே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் தெருவுன்னு கிடையாது, அதுக்குன்னு ஒரு பொது இடம் இருக்கும், அதில் வச்சு நீங்கள் கட்டி சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முளம் எவ்வளோ போகுது, அதுக்கு நீங்கள் வந்து உதிரியாகவும் விற்கலாம், பூவாகவும் விற்கலாம். நீங்கள் போய் மொத்தமாக வாங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. நிறையாவே கிடைக்கும். நம்ம மொத்தமாக போய் எடுத்தோம் அப்படின்னா அதில் நீங்கள் கட்டி எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஐடியா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பூத்தொழில் பண்ணுங்கள், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இந்த 3 டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.